சென்னை அண்ணா சாலை மேம்பாலம் அருகே நுங்கம்பாக்கம் செல்லும் சாலை மற்றும் கிண்டி நோக்கி செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்து உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். சென்னை மாநகரின் முக்கிய பகுதி இந்த அண்ணா சாலை. இந்த அண்ணா சாலை இந்த பகுதி ஜெமினி பிரிட்ஜை பொறுத்தவரை இது இந்த பக்கம் நுங்கம்பாக்கம் செல்லக்கூடிய பகுதி, அதே போல் மெரினா பீச்சை நோக்கி செல்லக்கூடிய பகுதி. அது இந்த முக்கியமான இடத்துல சாலைகள் பல இடங்களில் சேதமடைந்து காணப்படுது. இது ஏனென்றால் தொடர்ந்து முக்கியமான சாலைகள் சேதமடைகிறது தான் வேதனை. பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டிருக்க வேண்டிய இந்த சாலையை பொறுத்தவரை இந்த பராமரிப்பு என்பது மிகவும் மோசமான சூழல் இருக்கிறது. இந்த அடிக்கடி இங்கே குடி ஏற்படுவது, இந்த பள்ளம் ஏற்படுவது, இங்கே இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து காவலர்கள் தங்கள் விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த தற்காலிகமாக சாலை அமைப்பார்கள். ஆனால் அவர்கள் என்னதான் சாலை அமைத்தாலும் கூட இந்த மழைக்காலங்களை பொறுத்தவரை அந்த சாலைகள் சரியாக இருக்காது. இதைத் தொடர்ந்து அவர்கள் கூடுமானவரை விபத்தை தடுப்பதற்காக பண்ணினாலும் கூட நெடுஞ்சாலைத்துறை ஆகட்டும், மாநகராட்சி நிர்வாகம் ஆகட்டும் தரமான சாலை அமைக்க வேண்டும். ஏன்னால் இப்பொழுது வெய்ய காலம் 2 நாட்களாக மழை பெய்ததை தொடர்ந்து தற்பொழுது வெயில் அடிக்கக்கூடிய சூழலில் இப்போது அந்த சாலை அமைத்தால் தரமாக இருக்கும். என்றால் இவர்கள் அதை விட்டுவிட்டு வெயில் அடிக்கும் நேரத்தில் சாலையை அமைக்காமல் மீண்டும் எப்போது மழை பெய்யுமோ அப்பொழுதுதான் கொண்டு வந்து சாலையை அமைக்கிறார்கள். இப்போ இவர் நடக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால் தொடர்ந்து மீண்டும் சாலை சேதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த வெயில் நேரத்தை பயன்படுத்தி உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை ஆகட்டும், மாநகராட்சி நிர்வாகமாகட்டும் உன்னை சாலையை தற்காலிக சாலையை அமைக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதில் அபிமன்யுடன் அன்பழகன். பள்ளமாகுது, ரோடு சரியில்லை, மழை பெஞ்சாலும் சீர் பண்ண மாட்டாங்க, யாரும் ரொம்ப டேமேஜ் ஆகுது. யார் எதுவும் சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் இது போகிறதில்ல, அப்படியே இருக்குது. கார்பரேஷன் சரியாக தான் ஒர்க் பண்ணல, நல்லா இல்லை, என்ன பண்ணுறது, வெறும் பேச்சு தான் போடுறாங்க, ஒர்க் நல்லா பண்ணல. சும்மா இந்த ரோட்டில் போய் நான் வந்துன்னு இருக்கிறேன். ஆனால் இந்த ரோட்டில் எப்போ பாரு சின்ன சின்ன குழிகை இருந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகி என் பொண்ணு அடிபட்டு கண்ணில் தையல் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பாரதிராஜா ஹாஸ்பிட்டல் கிட்ட. அது கார்பரேஷன் என்ன தான் பார்க்குறாங்கன்னு ஒன்றும் தெரியல எனக்கு.